பழனி கிரிவலம் பாதைகளில் கடைகளை அடித்து வியாபாரிகள் போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடிவார கிரிவலம் பாதையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோயில் நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்றி வருகிறது. மேலும் கிரிவல பாதையில் எந்த வாகனங்களையும் நுழையக்கூடாது, கிரிவல பாதையில் வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் செயல்படவும் அனுமதிக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து கிரிவல பாதையில் வாகனங்கள் நுழையக்கூடிய சாலையில் தடுப்புகள் வைத்து கோயில் நிர்வாகத்தால் தடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிரிவல பாதையில் சொந்த வீடுகளுக்கும் தங்கும் விடுதிகளுக்கும் கடைகளுக்கும் வியாபாரம் செய்ய பொருட்கள் எடுத்து செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் தடுப்புகள் ஏற்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் இன்று கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மலையடிவாரத்தில் பஞ்சாமிர்த கடைகள், பேன்சி ஸ்டோர் விற்பனை செய்யப்படும் கடைகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், உணவகங்கள், தேநீர் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் பொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அடிவார பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை பக்தர்கள் பயன்படுத்தி ரூபாய் 5 கட்டணமாக செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம். தரிசனம் முடிந்து கீழே வந்தவுடன் ரசீதை காண்பித்து செல்போன் போன்ற உபகரணங்களை திரும்ப பெற்றுச் செல்லலாம் என்று அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பக்தர்களுக்கு பலரை கழிப்பாதை அறிவிலும் தரிசனம் முடிந்து கீழே வந்தவன் ரசீதை காண்பித்து செல்போன் போன்ற உபகரணங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்போதைக்கு